Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. சென்னை ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த பிஜி ஹாஸ்டல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜி ஹாஸ்டல் அசோசியேஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இனிமே வாரத்துல 2 நாள் அப்பளம் போட்டாலே பெரிய விஷயம். முட்டை வாரத்துல 1 நாள் குடுக்க முடியும். அப்புறம் வந்து இந்த மீல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்கப்பா. இனிமே வந்து இந்த லெமன் ரைஸ், அப்புறம் டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரியே குடுத்துக்கிறோம். டீ, காஃபிலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பிஜிஸ் சென்னையில ஒரு சைடு சொல்றாங்க. பிஜி ஹாஸ்டல் ஓனர்ஸ்லாம். இன்னொரு சைடு இந்தியால இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஹோட்டல்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வரைக்கும் இன்னும் மேக்ஸிமம் 1, 2 நாள் தாங்குங்க. அதுக்கப்புறம் எங்களால முடியாது. நாங்க கடையை சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மூணாவது மக்கள், ஓகேவா, பொதுமக்கள். மதுரை அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு தேடி வந்து நிறைய மக்கள் போக ஆரம்பிச்சிடுறாங்களாம். இன்னும் சில இடத்துல வந்து எலக்ட்ரிக் அடுப்புக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன மதனாச்சு இந்தியால வந்து எல்லாருமே நல்லா சமைச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு தானே இருந்தோம், என்ன திடீர்னு வந்து இந்தியா ஃபுல்லா இந்த சாப்பாடு ரிலேட்டடா ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதுவும் சாப்பாட்டுல பிரச்சனை இல்ல, சாப்பாட்டுக்கு தர வேண்டிய அந்த எல்பிஜி கேஸ், குக்கிங் கேஸ் இருக்குல்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா இடத்துலயும் சிலிண்டர் இல்லங்கறாங்க, சிலிண்டர் கம்மியா இருக்குங்கறாங்க, சிலிண்டர் இல்லன்னா அங்க ஹோட்டல மூடுறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஹாஸ்டல்ஸ்ல பிரச்சனைங்கறாங்க, பிஜிஸ்ல பிரச்சனைங்கறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த தனி ஒருவன் படத்துல ஒரு டயலாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற நியூஸுக்கும் 5th பேஜ்ல இருக்கிற நியூஸுக்கும் லிங்க் இருக்குது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி அது தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி நடக்கக்கூடிய ஒரு போரோட எதிரொலி தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சாப்பாட்டுல வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது, கவர்மெண்ட் இதை எப்படி பிரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி நம்ம எப்படி பெட்டரா ப்ரிப்பேர்டா இருக்கலாம், எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸும் என்னால உங்ககிட்ட ஈஸியா 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நீங்க அதை டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட்டை யூடியூப் உங்ககிட்ட கரெக்டான நேரத்துல வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஈரான் அமெரிக்கா போர்ல தான் ஆரம்பிக்கணும். நம்ம என் வீட்ல வந்து இப்போ சிலிண்டர் பிரச்சனை இருந்தா ஏன் மதன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போற அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது எனக்கு புரியுது. பட் அதான் உண்மை, நம்ம அங்க தான் வர ஆரம்பிக்கணும். சோ ஈரானுக்கும் ஒமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கண்ட்ரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 கண்ட்ரிக்கும் நடுவுல ஒரு சின்ன கடல் பகுதி இருக்குது. இந்த கடல் பகுதிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து மொத்தமே ஒரு 33 கிலோமீட்டர் தான் லென்த். பெரிய கடல். ஆனா கடல்ல இந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப இந்த 2 கண்ட்ரி வந்து இப்படி நிக்குது. ஓகேவா? கிட்ட கிட்ட இருக்குது. நடுவுல ஒரு சின்ன கேப்ல வந்து கப்பல்கள் வந்து மேல கீழ போயிட்டு வரணும். இதுக்கு கீழ வந்து வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு கீழ வந்து இந்தியாவுக்கு வரும், சைனாக்கு போகும், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த சைடு நீங்க ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்துக்கும் இவங்க வந்து கப்பல்ல கொண்டு போய் கேஸை கொடுக்கலாம். இந்த எல்பிஜி கேஸை கொடுக்கலாம். ஆனா ஏன் இந்த ஒரு இடம் வழியா மட்டும் தான் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா இந்த சின்ன கேப் இருக்குன்னு சொன்னேன்ல, இதுக்கு மேல தான் வந்து சவுதியில இருந்து நம்ம எல்பிஜியை வந்து இந்த கப்பலுக்குள்ள லோட் பண்றோம். அது வந்து அந்த இடத்துல அந்த கடலுக்குள்ள தான் லோட் பண்றோம். அதே மாதிரி கத்தார்ல இருக்கக்கூடிய எல்பிஜியா இருக்கட்டும், ஆர் யுஏஇல இருக்கக்கூடிய எல்பிஜியா இருக்கட்டும், இந்த மிடில் ஈஸ்ட்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்றாங்களோ மேஜர் ப்ரொடியூசர்ஸ் இந்த சவுதி அண்ட் இவங்க தான். யாரு? நம்ம சவுதி அண்ட் கத்தார் தான். இவங்களோட எல்பிஜியை தான் நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நிறைய பேர் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ ஒன்று போர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் நம்ம வீட்டில் சிலிண்டரில் வந்து போடுறாங்கல்ல, அது மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எல்பிஜி கேஸ் வந்து நம்ம மேஜராக இதை ஸ்டோர் பண்ணுறதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வேலை. ஓகேவா? அதுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரேஜ் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து மேஜர் ஸ்டோரேஜஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. நம்ம மோஸ்ட்டாக வாங்கி இங்கே கொடுத்துட்றோம். ஏன்னா நம்மளுக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த போர் வந்து ஒரு கப்பலை வந்து நம்ம இந்தியா கிட்ட அடிச்சிட்டாங்கன்னு கூட பேசணும். ரொம்ப கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து எங்கேயோ நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த thousands of kilometersங்கிறது வேர்ல்டு மேப்ல ரொம்ப சின்ன இடம். நம்மளுக்கு இமிடியேட்டா அடுத்து இருக்கிறது மிடில் ஈஸ்ட் தான். சோ இங்க இருந்து இங்க நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு நாள் நம்மளுக்கு பிரச்சனை வந்தது இல்ல. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் கப்பல்கள் வந்து மேல கீழ போயிட்டு வந்துட்டு இருக்கும். இதுல ஒரு சைடு போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. அதே மாதிரி கீழ இருந்து மேல போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. சோ கப்பல்கள் உள்ளேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள போய் எல்பிஜி லோட் பண்ணுவாங்க. அந்த கேஸை கொண்டு வந்து இந்தியால கொடுப்பாங்க. இந்தியால வந்து அது இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கம்பெனி இருக்காங்க, இந்தியன் கேஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க, எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த போரோட எதிரொலியா ஈரானுக்கு வந்து நிறைய கார்ட்ஸ் கிடையாது. அவங்க விளையாடுறதுக்கு நிறைய கார்ட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காங்கிற இந்த 2 எஸ்பெஷலி அமெரிக்கா உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிக்கு எதிராக வந்து ஈரான் நின்னுட்டு இருக்கப்போ, ஈரான் வந்து அமெரிக்காவை பதிலுக்கு அடிக்கிறதுக்கு
அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது ஈரானுக்கு. ஆனா ஈரான் கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களும் போயிட்டு வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. நீங்க இந்தியாவோட மேப்ப நான் ஒரு கம்பேரிசன்க்கு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல கப்பல்கள் போயிட்டு வர முடியும்னு வச்சுக்கோங்க. போக முடியாது. அங்க ராம் சேது இருக்குது, ராமர் பாலம் இருக்குது. பட் ஒருவேளை போயிட்டு வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த இந்தியா எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா கூட, அது எல்லாருக்கும் பொது உடைமையான இடமா இருந்தா கூட, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க ஹையரா இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஈரானோட இடம் இது கிடையாது. ஆனா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? எல்லா கப்பல்களும் போயிட்டு வருதுங்கிறதுனால, அங்க வந்து அது பொது உடைமை. அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் தான். ஆனா ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க அதிகமா இருக்குது. ஏன்னா அவங்களோட கரை தான் ஃபுல்லா இருக்குது. சோ ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட போர்ட் அங்க கட்டியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ராணுவ போர்ட். அவங்களோட நேவி போர்ட் அங்க இருக்குது. அது போக அந்த இடத்துல வந்து அவங்களோட ராணுவ படைகள் எல்லாத்தையும் நிறைய நிறுத்தி இருக்காங்க. நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்பீட் போட் வச்சிருக்காங்க. பேசிக்கா அது அவங்களோட இடம் கிடையாது. அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இடம். அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம். அவங்க கை ரீச்ல இருக்கிற ஒரு இடம். அது அவங்க இடம் கிடையாது. ஆனா ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, அமெரிக்கா இவ்ளோ ஈரானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து நான் வந்து யாராவது வந்தீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது அவங்க இடம் கிடையாது. பட் தே ஆர் கண்ட்ரோலிங் இட். இப்போ இன்னொரு கப்பல் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கேஸ் கப்பல் வந்து அந்த வழியா வந்துச்சுன்னா, நீ என்னை கேட்காம எப்படி வரலாம்னு சொல்லிட்டு உன்னை நான் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சோ ஈரான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே பிரஷர் பண்றாங்க. ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் தான் அந்த இடத்துல ஃப்ரீயா போயிட்டு வரலாம், உன்னை நான் பெருசா தொல்லை பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. சைனா மட்டும். ஏன்னா சைனாவும் ஈரானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. சைனாக்கு போகிற கப்பல்கள் மட்டும் அமைதியா போயிட்டு இருக்குது. ஈரான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. மத்த கப்பல்கள் போயிட்டு வரணும்னா நான் அடிப்பேன், எவனும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. பேசிக்கா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா என்ன மதன் பண்ணுச்சு, நம்மளுக்கு வர வேண்டிய எல்பிஜி ஏன் ஈரான் கை வைக்கிறாங்க நீங்க யோசிக்கலாம். ஈரான் வந்து எல்பிஜி இந்தியாவுக்கு கூட நீங்க அலோவ் பண்ணலாம்னு சில நியூஸ்லாம் வந்துச்சு. பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கப்பலுக்குமே இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஜெனரலா கப்பலோட வேல்யூல 0.5% வந்து இன்சூரன்ஸ்க்கு கட்டணும். பட் இப்போ அவங்க தாண்டா யார் அடிப்பாங்கன்னு தெரியல. இந்தியன் செயிலர்ஸ் சில பேர் காயமும் பட்டிருக்காங்க. இந்த கொஞ்ச நாட்கள்லயே நான் சொல்றேன். மத்த கப்பல்கள்ல வேலை பார்க்கறப்போ. சோ எல்லா கப்பலுக்குமே வந்து இன்சூரன்ஸ் விலை ஏத்திட்டாங்க. ஒரு 1 to 2% ஆயிடுச்சு. 0.5%ல இருந்து 1 to 2% இன்சூரன்ஸ் எடுக்குறாங்க. அப்போ அந்த விலையெல்லாம் எங்க கொண்டு போவாங்க? மொத்தமா கேஸை வந்து விக்கிறப்போ இந்தியா கிட்ட வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாருமே அவங்க தான், நம்ம கன்சியூமர்ஸ் தான் பேர் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா அதெல்லாம் கம்பெனியா கட்டுறாங்க. அது நம்ம தானே கட்டுறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி அடிஷனலா வரக்கூடிய இன்சூரன்ஸ் காஸ்ட்லாம் நம்ம தலைக்கு தான் வரும். ஒன்னு விலை ஏறுது. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் மீறி கப்பல்கள்லாம் அது ஈஸியா வர்றது கிடையாது. அப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உலகத்தோட தாதா, நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு. ஃப்ரீயா போயிட்டு இருக்கிற இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்து கான்வாய் மாதிரி ரெண்டு சைடும் கப்பல்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போகணும்னா இட் பிகம்ஸ் a much ஸ்லோவர் ப்ராசஸ். இருந்தாலுமே அந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய இந்த ஆயில் டேங்கர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாண்ட மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு ஸ்டக் ஆயிருக்காங்க, இல்ல உள்ளுக்குள்ளே போகாம வெளியே இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள தான் எல்லாமே ஆனா லோட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. இதனால இந்தியால வந்து வரக்கூடிய இந்த எல்பிஜி கேஸோட சப்ளை வந்து கம்மியாகுது. இந்தியால வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு. இந்தியால வந்து அத்தியாவசியமா யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்டோட மீட்டிங்ல என்னென்ன முடிவு எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்பிஜி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஊர்லயுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இவங்க கிட்ட இருந்து வாங்குற பெட்ரோலை வச்சு நம்ம எல்பிஜியும் எடுக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப். ஆனா இங்க இருக்க நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கெபாசிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் வீட்டுக்கு தேவையான சிலிண்டர். சோ இத பார்த்துட்டு இருக்கிற நிறைய குடும்ப தலைவர்கள் வந்து நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிப்போம். ஃபேமிலிக்கு பிரியாரிட்டி கொடுக்கறதுனால தான் ஹோட்டல்ஸ் வந்து இப்ப மூடிட்டு இருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சமையலுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட கூடாது. இந்தியால crores ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ்க்கு தர வேண்டிய டொமஸ்டிக் சிலிண்டர், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய உங்க கிச்சன்ல வைக்க வேண்டிய சிலிண்டருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வர்ற கேஸ் சப்ளை வந்து கம்மியாயிடுது. ஏன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, கப்பல்ல வந்து கேஸ் அனுப்பிச்சு விட மாட்டேங்கிற. அப்போ கம்மியா தான் நம்ம கிட்ட கேஸ் இருக்குது. நம்ம அல்டர்னேட்டா என்ன பண்றோம், இருக்கிற கொஞ்சம் கேஸை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கும் வெளியில இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் கொடுக்கிறதுக்கு பதிலா அதெல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு கொடுப்போம். நாட் ஜஸ்ட் பிக் ஹோட்டல்ஸ், ஈவன் ஹோட்டல்ஸ்க்கே வேணாம்னா அவங்க வந்து கமர்ஷியலா கொடுக்கறத விட நம்ம வந்து டொமஸ்டிக் யூசேஜ்க்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க. இங்க ஃபேமிலிஸ்க்கு அவங்க இந்த கேஸை வந்து சப்ளை பண்ணணும்னு முடிவெடுத்ததுனால கமர்ஷியல் சிலிண்டர் வந்து அவைலபிலிட்டி அடி வாங்குது. கமர்ஷியல் கேஸ்னா என்ன, ரெகுலர் கேஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ரெண்டுமே எல்பிஜி தான். அதுல எந்த வித்தியாசமுமே கிடையாது. பிசிக்கலா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து இந்த 14.2 kg சிலிண்டர் வந்து வைப்பாங்க. அந்த சவுப்பு சிலிண்டர் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும். இதே கமர்ஷியல் செட்டப்ல போனீங்கன்னா 19 kg இருக்கும், இல்ல 47 kg இருக்கும். அதே கேஸ் தான், வேற சிலிண்டர் சைஸ். இந்த ஹோட்டல் கிட்ட பாத்தீங்கன்னா வேற மாதிரி சிலிண்டர் நீளமா இருக்கும்ல, வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி 5% தான் சிலிண்டருக்கு. ஹோட்டல்ஸ்க்கு இந்த கமர்ஷியலா இருக்கிறவங்களுக்கு 18%. சிலிண்டர் கலர் நம்மளுக்கு ரெட்டா இருக்கும், உங்களுக்கு ப்ளூவா இருக்கும், இல்ல சில நேரங்களில் ப்ரௌனா இருக்கும். இந்த மாதிரி 1-2 டிஃபரன்ஸ் தானே தவிர இட்ஸ் த சேம்
பிரீமியம் கேஸ். அதனால நம்மளுக்கு பிரையாரிட்டி குடுத்துட்டு ஹோட்டல்ஸ்க்கு கட் பண்றாங்க. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இந்த கமர்ஷியல் யூசேஜ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் யூசேஜ்ல இருக்கக்கூடிய பிஜிஸா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து அதனால தான் அடி வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி இந்த பிஜிஸ், ஹாஸ்டல்ஸ்ல கூட வந்து கேப்ப ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க நிறுத்துவாங்கன்னு எனக்கு தோணல. அது ஸ்டார்ட்டிங்ல எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ல வரக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல அதுக்கு லீனியன்சி வந்துரும். பட் கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் வந்து அதனால இப்போ நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில இல்ல. இதுதான் உண்மை. இந்தியா வந்து அல்டர்னேட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இன்டர்னலா புரொடியூஸ் பண்றது நான் இப்போ நியூஸ் பார்த்த வரைக்கும் ஒரு 10% வந்து நம்மளுக்கு ஹையரா வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இன்டர்னலா இந்தியா புரொடியூஸ் பண்றக்கூடிய எல்பிஜிய வந்து நம்ம 10% இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அது போக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் குட் திங் நவ் இட் பிகேம் அ பேட் திங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேட் திங் கிடையாது. இட் பிகேம் அ சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து பயங்கரமா இந்தியா ஃபுல்லா வந்து கேஸ் சிலிண்டர் அடாப்ஷனை இன்கிரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்க. அதான் பேன் இந்தியாவா இந்தியா ஃபுல்லா நீங்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே எனக்கு எல்பிஜி இருக்குது. அது கவர்ன்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்து 14 கோடி பேர் தான் முதல்ல வந்து எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியால. இப்போ 30 கோடி ஆக்கியிருக்கோம். 10 வருஷத்துல அதை டபுள் ஆக்கிட்டோம். ஓகேவா? பயங்கரமா எல்பிஜி புஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங் ஈஸி. நீங்க வந்து விறகடுப்புன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறதெல்லாம் தாண்டி அதை சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ இரிட்டேட்டிங்கான விஷயம். பொங்கல் ஒரு நாள் விறகடுப்பு வைக்கணும்னா எவ்வளோ வேலையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. டெய்லி அப்படி சமைக்கணும்னா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டில் ஒருத்தவங்க உட்காந்து அதை சமைக்கணும்ல அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஸோ கம்ஃபர்ட்டுக்காக வந்து நம்ம எல்பிஜிக்கு அடாப்ட் பண்றது இந்தியா பயங்கரமா புஷ் பண்ணியிருக்குது. அப்போ இந்த கேஸ் சப்ளை வந்து கம்மியாகுதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச். ஏன்னா 10 வருஷத்துல டபுள் ஆக்கியிருக்கோம். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு பேக்கப்பே ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படி பேசிட்டு இருக்கப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். அது ஏன் அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் திஸ் எல்பிஜி கேஸ் இஸ் மச் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? நம்ம பெட்ரோல் டீசலை ஸ்டோர் பண்றதை விட இதை ஸ்டோர் பண்றது இன்னும் காம்ப்ளிகேட்டட் டேங்கர்ஸ்லாம் வேணுங்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேபி இனிமே இந்தியா வந்து ரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு கிட்ட இருக்குது பட் அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்டோரேஜ்க்கு இப்போ இல்லங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இது போக இந்தியா வந்து அல்டர்னேட்டான சப்ளைஸும் தேடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய எல்பிஜி சப்ளையர். ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கை தொட்டு தொடர தூரத்துல ஈரான் இருக்குது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது, துபாய், இஸ்ரேல் எல்லாமே இருக்காங்க. ஆனா அமெரிக்கா நம்ம அப்படியே சுத்தி உலகத்தோட மறுபக்கத்துக்கு வரணும். முருகன் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா சுத்தணும். நம்ம ஆப்போசிட்ல போனா தான் அமெரிக்கா இருக்காங்க. அவ்வளோ தூரம் இங்க விநாயகர் மாதிரி கிட்ட போயிட்டு வர முடியாது. அப்போ அவ்வளோ தூரம் நம்ம ஆப்போசிட்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட் இருக்குல்ல அது எல்லாமே காஸ்டா வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைனால இந்தியா வந்து யூஎஸ் இவ்வளோ நாள் நம்ம வாங்காம ரொம்ப வாங்கல. ஓகேவா? ஓரளவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்குறதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்பிரிக்கால இருந்து சில கண்ட்ரீஸ்ல இருந்து கேஸ் வாங்குறதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்தியா இன்டர்னலா கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டெம்பரரி செட்பேக். இப்படியே வந்து நம்மளுக்கு கேஸே இல்லாம அப்புறம் எல்லாருமே விறகடுப்பு போகணுமா நான் பார்த்தேன். எங்க ஊர்ல தான் நிறைய பேர் விறகடுப்புக்கெல்லாம் போறாங்க நியூஸ் பார்க்க முடிஞ்சு. தேவையில்லை. இது சால்வபிள் ப்ராப்ளம் தான். இது வந்து ஐயோ முடிஞ்சு கோவிட் மாதிரி 2 வருஷத்துக்கு முடிஞ்சு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக். ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 வீக்ஸ்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். விலை இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற இதுல பிரச்சனை. வந்துட்டு இருக்கிற கப்பல்களை இது மூலியமாவே கொண்டு வந்தா கூட இன்சூரன்ஸ் விலை அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. விலை அதிகமாகுமே தவிர சப்ளை வந்து கம்ப்ளீட்டா நிக்குங்கிறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் சோ. இதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு? இமிடியேட்டா ஹோட்டல்ஸ் மட்டும் யோசிப்போம். ஹோட்டல்ஸ் மட்டும் கிடையாது. ஹோட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆமா இல்லன்னுலாம் சொல்லல. பட் அதுக்கு அடுத்து சின்ன சின்ன கடை, தள்ளுவண்டியில இருக்கிறவங்க, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில டை போடுறதுக்கு பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கேஸ் தேவை. அவங்க அடி வாங்குவாங்க. ஏன்னா கமர்ஷியல் யூஸ்க்குள்ள அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோல டெலிவரி எடுக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் அடுத்த கொஞ்ச நாளுக்கு ஆர்டர் டிமாண்ட் வந்து பயங்கரமா கம்மியாயிடும். ஹோட்டலை நம்பியே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நிறைய ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சாப்பிடுறப்ப விவசாயிகளை யோசிக்கிறோம் முக்கியமான விஷயம். பட் விவசாயிங்க மட்டும் கிடையாது. இந்த எனர்ஜி செக்டார்ல இருக்கிறவங்களும் அதுக்கு ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். அப்புறம் சாப்பாடுங்கிறது யூனிவர்சலா எல்லாருக்கும் இருக்கிறப்போ விலைவாசி ஏறுறப்போ எல்லாமே மொத்தமா அஃபெக்ட் ஆகும். சாப்பாடோட விலை ஏறுறப்போ இது வந்து சாப்பாடு மட்டும் இல்ல மொத்தமா வந்து நம்மள எல்லாரோட விலையுமே ஏத்தி விட்டுட்டு போயிடுது. அதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச். பட் ஓவரால் இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ண முடியும் அதன் ஏதோ சொல்லலாம்னு சொன்னி நீ அதை பெருசா டிஸ்கஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரீலா ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம். இருந்தாலும் நான் மறுபடியும் கூட நான் அதை ரீலாவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். கண்டமானிக்கு வேஸ்ட் ஆகும். நம்ம அந்த வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வேஸ்டேஜ் ரிவர்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நம்ம பாதி சமைக்கிறோம், பாதி சாப்பிடுறோம், பாதி வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏழை பணக்காரங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஃபுட் வேஸ்டேஜ். நிறைய பேர் வந்து சாப்பாடை வந்து நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமாக சமைச்சிடுவாங்க. அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்டு வாங்கிடுவோம்.
ஆனா அத ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். அவர் குடுத்தத முழுசா சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட எனர்ஜி இருக்குல்ல. இது 1 கிலோ அரிசிய வந்து நம்ம வேக வைக்கிறோம்னா, நம்ம 1/2 கிலோ போதுன்னா, 1/2 கிலோவுக்கு வேக வச்சோம்னா, எல்பிஜி மிச்சம் தானே. காய்க்கு, சாப்பாடு எல்லாத்துலயுமே இந்த கேட்டகரி வரும்ல. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ கம்மி பண்ணணும்னா, நம்ம முழுசா வாய்க்குள்ள தள்ளு அப்படின்னு சொல்லல. சமைக்கிறதிலேயே வந்து நம்ம ரிவர்ஸ்ல போய் இவ்வளோ போதுமாங்கிறத முதல்லயே தெளிவா சொல்லிட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம டொமஸ்டிக் லெவல்ல நெறைய சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது இது என்ன மதன் கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டெப். சிறு துளி பெருவெள்ளம்பாங்க. எனக்கு அதுவுமே ஆனா ரொம்ப இப்படி இவ்வளோ பேசுறோம்ல, அப்படியே நீங்க வந்து ஈரான் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளோ கேஸ், பெட்ரோல், டீசல், எண்ணெய் கிணறுகள்லாம் அவ்வளோ இருக்குது. எல்லாமே ஸ்டக் ஆகி அங்க இருக்குல்ல. அது மேல இஸ்ரேல் வந்து ஒரு குண்ட போட்டு எல்லாத்தையும் சும்மா எரிக்கிறாங்க. இங்க நம்ம அது சாப்பாட்டுக்கு கஷ்டமா பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அத நினைக்கிறப்போ தான், இத நம்ம சேவ் பண்ணி இவ்வளோ பண்ணாலும், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டீஃபாரஸ்டேஷன். காடுகள்லாம் எரிஞ்சுட்டு இருக்குது. மக்கள் வந்து ஆசிட் ரெயின் வந்து எண்ணெய் ஆயில் ரெயின் வந்து விழுந்துட்டு இருக்குது. இயற்கை எவ்வளோ டேமேஜ் பண்றது, ரிசோர்ஸஸ் எவ்வளோ வேஸ்ட் பண்றது, மனிதர்கள் அவ்வளோ செத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க சின்ன சின்ன லெவல்ல நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறத கூட இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியறது இல்ல. பட் சேட்லி திஸ் இஸ் அவர் ஸ்டேட் டுடே. இருந்தாலும் அவங்க என்ன முட்டாள்தனம் பண்ணாலும் எதுக்குமே போர் சொல்யூஷன் இல்லைங்க. பாருங்க சம்பந்தமே இல்லாம எவ்வளோ 1000 கிலோமீட்டர் தள்ளி நம்மள கடிச்சிட்டு இருக்குது. வாட்டெவர் நம்மளோட கான்ட்ரிபியூஷன நம்ம இந்த உலகத்துக்கு ஒழுங்கா பண்ணுவோங்க. அத மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். இவங்களுக்கு இல்லாத அறிவு நம்மளுக்கு இருக்குது. நம்ம அத பண்ணிட்டு போவோம். நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பாய் மதன் கௌரி. முடிஞ்ச அளவுக்கு இத நெறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஃபுட் வேஸ்டேஜ கம்மி பண்ண பாருங்க. குக்கிங் வேஸ்டேஜ கம்மி பண்ண பாருங்க. பிளான் பண்ணி சமைக்க ஆரம்பிங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சிலிண்டர் நம்ம கையில இருக்குல்ல. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ட்ரூத். நம்மளுக்கு வருமா, வராதா, என்ன நடக்கும் எல்லாமே அன்பிரெடிக்டபிள். ஓரளவுக்கு அப்படி பெருசா பிரச்சனை ஆகாதுங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்ம கையில இருக்கிற சிலிண்டர் நம்ம கையில இருக்கிறது தான். அத கால்குலேட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்ங்கறத யோசிங்க. ஓகேவா? நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃபேமிலி குரூப்ல இந்த வீடியோவ எஸ்பெஷலி ஷேர் பண்ணுங்க. இது ஃபேமிலீஸ்க்கு ஆன ஒரு வீடியோ தான். குடும்பங்கள் கொண்டாடும் வீடியோவா தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மேக்ஸிமம் இன் யுவர் ஃபேமிலி குரூப்ஸ். ஐ வில் சீ யூ டுமாரோ. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் நாளைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுவேன். இந்த இஷ்யூ ஃபுல்லாவே நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி வேர்ல்டு ஃபுல்லா இந்த பிரச்சனை ரிலேட்டடா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐ வில் சீ யூ டுமாரோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers MGs. All the best. Conserve best.